Coimbatore Vadavali All India People's Party under the leadership of State President Mr. Babu Parameswaran. The founding chairman of the party Mr. S. Ramanathanji gave a special interview to our channel. During this interview, he said that the Ayodhya Ram temple consecration ceremony performed in the presence of Prime Minister Narendra Modi was to the extent that the world looked back at India, and he said that it was a victory for Hindus. He also stated that Prime Minister Mr. Modi ji will always continue as Prime Minister of India for the upcoming period as well. He also said that Modi ji is a great man. He said that the existing state governments themselves claim to announce the welfare schemes provided by the central government. He said that his party is not hostile to any other party and they will always be on the side of the beneficial party, and similarly all the parties are supporting them. He said that BJP coming to Tamil Nadu will increase employment opportunities and people will live, while only if TASMAC is abolished. He said that people should think and vote if they want a better future in the government during the upcoming election, considering the current performance of the government. He said that helping the underprivileged is his policy and free service is his goal. இல்லாதவங்களுக்கு செய்கிறது தான் நமக்கு மெயின். நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுறோம், அதுதான் மெயினாக. அப்படி ஒன்றும் பெரிய குறிக்கோள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போதும் சர்வீஸ் பண்ணணும். நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கோ நம்ம கட்சி ஆரம்பிக்கல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கட்சி ஆரம்பிக்கல. எப்போதும் ஆன்மீக பணியில் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும். படிக்க வைக்க முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச படிப்பு செலவு பண்ணணும். ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் கூட ஃப்ரீயாக தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறோமே தவிர்த்து நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கி எதுவும் பண்ணுறதில்லை. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கட்சி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது 500 ஆண்டுகளுக்கு மேலான உண்டான சட்ட போராட்டம், இந்துக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அது இந்த நேரத்தில் நாங்கள்லாம் இந்த சமயத்தில் அயோத்தி கும்பாபிஷேக சமயத்தில் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது நரேந்திர மோடிஜி தலைமையில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது இந்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி மோடிஜி எப்போதும் அவர் தான் பிரதமராக நீடிச்சு இருப்பாங்கிறது இந்த இதுலேருந்தே நல்லாவே தெரியும். அவர் சில இதெல்லாம் கொடுத்துருந்தார், மக்களுக்கு பணிகளை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசு பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தவிர்த்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற திட்டங்கள் தான் நிறைய. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு அழிஞ்சு போன விஷயம் மக்களுடைய போராட்டம் போகவே சில பேர் நல்லது சொல்றாங்க. ஆனால் இப்போ இருக்க ஆட்சிகள் என்ன சொல்றாங்க, அது கெட்டது சொல்றாங்க. அவங்க திருடுறவங்களுக்கு அது கெட்டதாக தோணும். ஏன்னா இப்போ 2000 ரூபா நோட்டு இல்லாதனால இப்போ என்னாச்சு, இப்போ 2000 ரூபா வைக்கணும்னா 500 ரூபா நோட்டு 4 வேணும் ஒரு நோட்டுக்கு. இது என்ன ஈஸியா பதுக்கலாம் இல்ல, அது பதுக்கிறவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கு, பதுக்கல் இல்லாதவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க சேவை இது மீறி திருப்பி இப்ப என்ன சொல்றாங்க, திருப்பி கொரோனா கண்டிப்பா வராது. முருகப்பெருமான், ராமபிரான் எல்லாரும் அவங்களோட ஆசையில கொரோனாங்கிறது அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா வராது. நம்ம எல்லாரும் சாமிகிட்ட வேண்டிப்போம், வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா இப்ப இருக்க கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா, இல்ல நீங்க உண்மை ஆர்மி மாதிரி நம்ம எந்த கட்சிக்கும் விரோதி இல்லை. அதாவது இந்த திமுகவே நல்லது செஞ்சாங்கன்னா நல்லதை கூப்பிட்டு பாராட்ட போறோம், கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டதை இப்படி பண்றீங்களேன்னு சொல்லி நம்ம பேச போறோம். இடையில பாத்தீங்கன்னா திருமாவளவனே பாத்தீங்கன்னா ஒரு இதுல பேசுறாரு, RSS பத்தி ஒரு நல்லா பேசுறாரு. அப்ப நான் கூப்பிட்டு அவர்கிட்ட வாழ்த்து சொன்னேன், நல்லா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே கோபுரம் பத்தி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசினேன். அதனால யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களோட நாங்க இருப்போம். எந்த கட்சிக்கு விரோதம் தான் கிடையாது. எல்லா கட்சியோடையும் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அன்னதானம் தொடங்கி வைக்கிறது இவர் தான் வந்தார், பாமக வந்தாங்க.
எல்லாரும் நம்மளோட இணக்கத்தில் தான் இருக்காங்க. யாரும் நமக்கு விரோதிங்கிறத யாரும் கிடையாது. இல்லை விரோதின்னு சொல்கிறத விட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எல்லா இந்துத்துவ அமைப்பு எல்லா கட்சியும் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு. எல்லா கட்சியும் நமக்கு சப்போர்ட்டாக தான் எதிர்ப்பு யாருமே அப்படி யாருமே கிடையாது. நீங்கள் ஏதாவது முன்பிராக நீங்கள் எடுத்து ஒரு காரியத்தை எடுத்து செயல்படும் போது சில அதிகாரிகள் வேண்டாம் தலையிட்டு ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும். அது அவங்க அரசாங்கம் சொல்றதை கேட்டு காவல்துறைகள் செய்கிறாங்க. நம்ம சில விஷயங்கள், அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாருமே மோசமானவங்கன்னு நாங்கள் சொல்லலை. ஒரு சில இஸ்லாமியர்கள் பண்ணுற வேலைகளை நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். அப்போ போடும்போது காவல்துறை மேலேருந்து எங்களுக்கு தகவல் வந்துருக்குது, கேஸ் போட சொல்லி வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க. இது அதிகாரிகள் மேலே நாங்கள் தொடர மாட்டேன், இருக்கிற அரசாங்கத்தின் மேலே தான் நாங்கள் இந்த மருத்துவமனை இதில் வந்து சப்போர்ட்டாக உங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணி சப்போர்ட்டாக இருப்பாங்கல்ல, அதுதான் நபர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் பண்ணோம். ஒரு பாய் வந்து கலந்துட்டாரு. அவர் ஒவ்வொரு வருஷமும் வர்றாரு. அவர் வந்து நம்ம பாம்பு கேஸில் இருந்தார். பாட்ஷாவோட ரிலேஷன் சொல்கிறாங்க. ஒரு ரிலேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்று அன்னதானத்துக்கு ஃபுல்லாக இருந்து அரோகரா போடுறோமோ அவரும் போடுறாரு. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்ம இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்துத்துவ அமைப்புலேருந்து எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே நம்ம பண்ணுற பணிக்கு முன்னாடி வந்து நமக்கு ஆகுது. இந்த கட்சிக்குள்ளே வரவங்களுக்கு எந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் அவுட் ஆச்சு? எதுனால ஆச்சு? நான் வந்து 2013 பிஜேபி விட்டு வெளியே வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரியான ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி பிராமின் அசோசியேஷன் சொல்லி நான் ஒன்று ஆரம்பித்து, ஆர்எஸ் பாரதி வந்து பிராமணர்களை பற்றி சபா பேசும்போது நங்கநல்லூருக்கு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணோம். அப்போ நம்ம பிஜேபியில் இருக்கும்போது நம்மளோட இருக்கிற சக ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாதி ரீதியாக போயிட்டீங்க, இங்கே பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அகில பாரத மக்கள் கட்சின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு பண்ணிக்கிறோம். சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சோம். இப்போ வரைக்கும் நம்ம பிஜேபி இணையவே இல்லை. இல்லை, பிஜேபி நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக பிஜேபிக்கு தான். மோடி தான் என்றைக்கும் பிரதமராக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். என்றைக்கும் நம்ம வந்து காவி துண்டு தான், அதில் மாற்றம் இல்லை. அதனால் எப்போதுமே பிஜேபி தான் சப்போர்ட். நான் பிஜேபியில் நிர்வாகியாக இல்லையே தவிர்த்து, ஆனால் செய்கிற வேலைகள்லாம் பிஜேபி சப்போர்ட்டாக தான் முடிஞ்சிட்டு. சரி, திருப்பி நீங்கள் மக்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய இந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்பு, இதை பற்றி ஏதாவது வேலை இல்லை இல்லை நமக்கு தெரிஞ்சு, அதாவது என்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்ச கம்பெனிகளை கூப்பிட்டு சொல்கிறோம். அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோ பேருக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் இல்லை. இருக்கிற வந்து டிஎம்கே இருக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வேலை தர நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் ஆட்சி திருப்பி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும். வந்ததுன்னா இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறையும். முக்கால்வாசி பக்கம் வேலை வாய்ப்பு தான் கேட்குறாங்க. அதேமாதிரி மகளிருக்கு வந்து எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் வந்தாங்க 2000 ரூபா இது கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வரல. இந்த 1000 ரூபா வந்து மகளிருக்கு அதுவும் தரல. அதை பற்றி நம்ம கேட்குறோம். இந்த 2000 ரூபா கொடுக்குறதே தப்புன்னு தான் நம்புகிறேன். 2000 ரூபாய் வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாழ்ந்துட போகிறது இல்லை. 2000 ரூபா கொடுத்து அவங்க பிச்சைக்காரன் ஆக்கி வீட்டில் சோம்பேறித்தனமாக உட்கார வைக்கிறது தான் இந்த அரசாங்கம் வந்து தவிர்த்து. இந்த 2000 ரூபா வாங்கி திருப்பி டாஸ்மார்க் தான் போகுது. வருமானம் எங்கே இப்போ இங்கே கொடுக்குறாமே கொடுத்து அங்கே பிடிக்கிறாங்க தவிர்த்து. எப்போ இந்த டாஸ்மார்க் ஒழிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த மக்கள் சுபிக்ஷமாக வாழ முடியும். இந்த கோவில் முருகன் கோயில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நீங்கள் என்ன சேவைகள் பண்ணீங்க? நீங்கள் வருடம் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரியும். வருடம் எல்லாரும் பண்ணுறீங்க. இந்த வருடம் ஏதாவது புதுசாக மாறுதலாம். எக்ஸ்ட்ரா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு கொடுத்து இந்த வருஷம் 1000 பேருக்கு, இந்த வருஷம் 1000 பேருக்கு, அடுத்த வருஷம் 1000 பேருக்கு ஏதாவது. இந்த வாட்டி விளையாட்டு போட்டிகள் பொங்கல் போது பண்ணணும். அப்புறம் ராமஜென்ம பூமிக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்போதும் இல்லை, இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்போதும் நம்ம தைப்பூசம் பண்ணுவோம், அது போல நிறுத்திக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நம்ம நிர்வாகிகளாம் அவங்களோட வற்புறுத்தல் இந்த வருஷத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தியும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து போன ஆண்டை விட விநாயகர் வருஷம் கம்மியாக வச்சாங்க சார். அரசாங்கத்தோட கெடுபிடிகள் சாமி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா போன ஆண்டு வந்து போன ஆண்டு ஜாஸ்தி இருந்துச்சு விநாயகர், இந்த வாட்டி கம்மியாக இருந்துச்சு. ஆமாங்க, வர அரசாங்கம் மாறினா அது என்ன காரணம்? அரசாங்கம் தாங்க சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொம்மை அப்படின்னு, விநாயகர் வந்து ஒரு பொம்மை அப்படிங்கிறாரு. என் குழந்தை வச்சுட்டு விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பொம்மையாக தெரியுது. அந்த அரசாங்கம் மாறினா தானே அது நல்லா இருக்கும். வேற ஏதாவது மக்கள் சொல்ல வேண்டியது
ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் அந்த டாஸ்மார்க் ஒழிச்சிட்டு நல்லபடியாக உங்கள் குடும்பத்தோட சேவமாக வாழணும்னு தான் நாங்கள் பார்க்குறோம். மோடியை பற்றி சில வார்த்தைகள் அவரோட வார்த்தைகள் ஜி, அவரை பற்றி நம்ம ஒன்றுமே பேசுறதுக்கே கதி. அவர் ஒரு பெரிய மகானை பற்றி நம்ம ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. அவர் போற்றி நம்ம வணங்கணுமே தவிர்த்து அவர்கிட்ட குறைகள் சொல்கிறதுக்கோ எதுவும் சொல்கிறதுக்கோ இல்லை. அவர் பண்ணுற காரியம் எல்லாமே வெற்றி தான். இனிமேல் அவர் தான் பிரதமர், மாற்றப்படுத்தே இல்லை. இந்த காங்கிரஸ்லாம் மாற்ற வழியே இல்லை, சிறந்த கட்சி வர வாய்ப்பே இல்லை. அதில் உறுதியாக தெரியும். கண்டிப்பாக சினிமாவில் வரா மாதிரி வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள தான் இந்த கட்சிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த HRNC இந்து சமய அறநிலையத்துறை அறமே இல்லாத துறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் உள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னா HRNC ஆபீஸ்ல இருந்து ஒரு EOஓ JCO வந்து அவங்கள அதிகாரம் பண்றாங்க. நீ இத்தனை மணிக்குள்ள பூஜையை முடி, இத்தனை மணிக்குள்ள நீ பண்ண அர்ச்சனை போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகாரம் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு முதல்ல? அது ஒண்ணு. இந்த HRNC கோவில் ஆபீஸ் வந்து கோவிலுக்குள்ள இருக்குது. இங்க செருப்பு போட்டுக்கிட்டே ஆபீஸ் வரைக்கும் உள்ள போறாங்க. கோவில் படியை தாண்டி உள்ள போறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க இந்து அமைப்புல என்ன சொல்றோம்னா, ஆலயத்தை விட்டு HRNC வெளியே போகணும், அரசாங்கம் வெளியே போகணும். அந்தந்த ஏரியால இருக்கிற மக்கள், தர்மகர்த்தாக்கள் அவங்க கையில இந்த கோவிலை ஒப்படைக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கோம். இப்ப அரசாங்க மன்னர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர் வந்து அவங்க கையில இருக்காது. அந்தந்த ஏரியால அவங்க கையில தான் இருந்ததை தவிர்த்து இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக HRNC கையில் எடுத்து இவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க இந்து அமைப்பு சார்பில் வன்மையா கண்டிக்கிறோம். வணக்கம். நான் இந்த அமைப்பு பணியில வந்து நீங்களும் போயிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? வணக்கம், என்னோட பேர் நாகராஜ். அகில பாரத மக்கள் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவராக இருக்கேன். பண்ணை பற்றி சில வார்த்தைகள் பேசி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பர்சனலாக சொல்லணும்னா கட்சி, மதம், மொழி அப்படிங்கிறத கடந்து உதவி யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ, ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உதவி வந்து கேட்டவங்களுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறத தாண்டி வாண்டடாக எந்தெந்த பகுதியில் என்னென்ன உதவிகள் தேவை அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வாண்டடாக அவரே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சொல்லணும்னா முழு ஊரடங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பா வந்து நிறைய பேர் பண்ணுனாங்க, யாரும் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய கொடுத்த உணவுகள் பாத்தீங்கன்னாக்க ஒரு நபருக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு. ஃபுல்லா சிட்டிக்குள்ளேயே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்குதா இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு மீதியை வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் எங்கெங்க எப்படி இருக்கு நிலவரத்தை பார்த்துட்டு சிட்டிக்குள்ள கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனகட்டியில ஒரு இன்டீரியரான ஒரு கிராமம், அதுல ஒரு 3 கிராமத்தை வந்து தத்தெடுத்தோம். 3 கிராமத்தை தத்தெடுத்த மீன்ஸ் என்னன்னா, முழு அந்த முழங்கு முடிகிற வரைக்குமே மதிய உணவு அப்படிங்கிறது எங்களோட அமைப்பு மூலியமா தான் போச்சு. அதுக்கு வந்து நம்ம குழுக்கள் எல்லாருமே வந்து முழுசா பாடுபட்டாங்க. அதாவது கேட்டகரி வைஸா பிரிச்சுக்கும். காலைல 3 மணிக்கு மார்க்கெட்டு போய் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக தான் மொத்தமெல்லாம் வாங்கி வைக்கிறது கிடையாது. மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிற டீம் ஒரு டீம், பேக் பண்ற டீம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போயிட்டு கரெக்டாக 12-12:30 மணி அப்படிங்கும்போது அந்த கிராமத்துக்குள்ள போய் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நாங்களும் அவங்க கூட உட்காந்து உணவு சாப்பிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புடவைகள் கொடுத்ததும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து லாக்டவுன்ல பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து திருப்திகரமா இருந்தது. அதாவது கிடைக்கிற இடத்துக்கு திரும்ப திரும்ப போய் கொடுக்காம எங்கெங்கெல்லாம் கிடைக்க உதவியே கிடைக்காம இருந்துச்சோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்ம பண்ணியிருந்தது. அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா தான் கருது. அண்ணனை பத்தி ஒரு அன்பு கட்டளைன்னு சொல்லுவாங்க, கோவம், அவருக்கு கோவம், அதை பத்தி அது நிறைய வருங்க. அது வந்து அவர்கிட்ட வந்து நிறையவே வரும். பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பார், சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வார்த்தைகள் அவுட்டு நறுக்கும் தான் இருக்கும். காரணம் என்னன்னா, சொன்னா செஞ்சிடணும். அவரை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லிடணும். அதை பண்றேன் பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுன்னா அவருக்கு கோவம் வரும். ஸோ ஆனா அவர் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருக்கீங்க. அது சொன்னா செஞ்சிடும் அப்படிங்கிறத விட அவர் செய்யக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுவார். ஆனால் ஏத்துக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஏத்துக்க முடியாத விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அதனால அதையும் செஞ்சிருக்கோமான்னு கேட்டா செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் செஞ்சிருவோம். வேற ஏதாவது அவனை பத்தி நான் கேட்காத ஆக்சுவலா சொல்லணும்னா மதம் சார்ந்து, அதுதான் மதம் சார்ந்து கட்சி சார்ந்துங்கிறத தாண்டி பர்சனலா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப சொன்னதா விஷயம்தான், உதவி வந்து தேவைப்படக்கூடிய இடத்துக்கு தேடி போய் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஈர்ப்பு அவருக்கு பிடிச்சி போய் தான் இப்போ நான் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்க கட்சிக்காக பண்ணி அண்டுக்காக பண்றீங்க, உண்மையான விஷயம் அதுவும் கூட. அதுதான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
பாபு பரமேஸ்வரன், மாநில தலைவர், அகில பாரத மக்கள் கட்சி. தெரிந்து கொண்டோம். பசுமை தீர்ப்பாயம் இன்று ஒரு தீர்ப்பு அளித்துள்ளது. அந்த தீர்ப்பின் சுருக்கம் என்னவென்றால், விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகள், அனுமதிக்கப்பட்ட நீர்நிலைகளில் அவற்றை கரைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு கரைப்பதற்கு அந்த நீர்நிலைகளில் எந்த பஞ்சாயத்திலோ, ஊராட்சியிலோ, நகராட்சியிலோ, மாநகராட்சியின் கீழ் வருகிறதோ அந்த அமைப்பு அந்த விநாயகர் சிலைகளின் அளவை பொறுத்து கட்டணங்கள் வசூல் செய்து கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பிலே ஒரு முக்கிய அம்சமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி அளிக்கப்படாத நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைத்தால் அதற்கு அபராத தொகை வசூலிக்கப்படும். இந்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு வசூலிக்கப்படும் கட்டணங்கள் அந்த நீர்நிலைகளின் பராமரிப்புக்கும் அவற்றை சுத்தம் செய்வதற்கும் செலவு செய்து கொள்ளலாம் என்று பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிலே இன்று தெரிவித்திருக்கிறோம். இவ்வளவு கட்டணங்கள் தான் இதற்கு வசூலிக்கப்பட வேண்டும். இது முதல் இதுவரை இத்தனை அடி வரை இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு இந்த கட்டணத் தொகை தான் வசூலிக்கப்பட வேண்டும் போன்றதொரு நியாயமான தீர்ப்பாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். அனைவரின் சார்பில் இந்த கோரிக்கையை, பொதுமக்கள் சார்பிலும் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பிலும் இந்த கோரிக்கையை அரசிற்கும் பசுமை தீர்ப்பாயத்திற்கும் இந்த காணொளி வாயிலாகவே முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதா கி ஜெய். பாபு பரமேஸ்வரன், மாநில தலைவர்.